ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வண்டர்ஃபுல் லைஃப். ஆயுத பூஜை அன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஒவ்வொரு குரூப்பாக ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பி இங்கே தூத்துக்குடியில் நடக்கிற புக் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருந்தோம். ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி டைமில் வந்துட்டு இந்த புத்தக திருவிழா இங்கே நடக்குது தூத்துக்குடியில். இது 5வது வருஷம். ஸோ இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்த அப்புறமேட்டி தான் தெரிஞ்சுது இன்றைக்கி எக்ஸிபிஷனோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸிபிஷனோட லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனாலவோ என்னவோ கூட்டம் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அங்கே இருக்க பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த 5வது புத்தக திருவிழாவை 3 பார்ட்டாக பிரித்து ரொம்பவே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஷெட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஃபோட்டோஸ், அதாவது தூத்துக்குடி சுற்றி இருக்கிற பிளேசஸ் அண்ட் அவங்களோட தொழில் என்ன அதை ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அப்படி ட்ராயிங் பண்ண மாதிரி இருந்தது. ஃபோட்டோ மாதிரியே இல்லை, ரொம்ப லைவாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேரில். தூத்துக்குடியில் மெயினாக பண்ணுற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கடல் தண்ணியிலேருந்து உப்பு எடுக்கிறது, மீனை கருவாடாக்குறது, பனைமரம் ஏறி பதினி இறக்குறது, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை சுற்றி இருக்கிற மெயின் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. எக்ஸிபிஷனோட ஃபஸ்ட்டு 3 days புகைப்பட பயிற்சி பட்டறைன்னு சொல்லிட்டு ஒரு 2 hours கிளாஸ் கூட இங்கே எடுத்தாங்க. ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தவங்களே இந்த கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் யார் பிக்சர் பண்ணாங்களோ அவங்க ஃபோட்டோஸும் இந்த எக்ஸிபிஷனோட லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஷெட்டுக்குள்ளே போனோன்னா தூத்துக்குடியை சுற்றி இருக்கிற பேர்ட்ஸு, அனிமல்ஸ், இதோட பிக்சர்ஸ் அண்ட் நேம்ஸோட போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதோட செட்டப்பே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பனைமர செட்டப், பனங்காடு அந்த செட்டப்பில் வச்சுருந்தாங்க. சுற்றி மண் போட்டு அதில் பனம் பழத்துலேயே டெக்கரேட் பண்ணி பனை ஓலை இதிலெல்லாம் செட்டிங்ஸ்லாம் இது பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டே போனதுனால ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கிடந்தது எல்லாமே பட் ஃபஸ்ட்டில் ரொம்ப அழகாக வச்சுருந்துருப்பாங்க போல். நாங்கள் தான் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்குள்ளே இவ்வளோ பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குங்கிறது இங்கே பிக்சர்ஸ் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது. நாங்கள் பார்த்தது வெறும் சிட்டுக்குருவி, காக்கா, அப்புறம் எங்கேயாச்சும் ரேராக மயில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் இவ்வளோ பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. குட்டீஸ்லாம் இங்கே உள்ளே பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏதோ லைவாக பார்த்த மாதிரி எஃபெக்டெல்லாம் கொடுத்தாங்க, பயப்படுற மாதிரி. எக்ஸிபிஷனோட மெயின் கான்செப்டே இந்த 3வது ஷெட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ புக்ஸு, ஒவ்வொரு செட் ஆஃப் புக்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக போட்டிருந்தாங்க. குட்டீஸ் புக்ஸுக்குன்னே தனி ஸ்டாலு, அப்புறம் தேச தலைவர்களுக்குன்னு ஒரு ஸ்டாலு, அப்புறம் அந்த மாதிரி சிறுகதைகள், நாவல் அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாலுன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டாலும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. புக் ரீடிங் ஹேபிட் இருக்கிறவங்க இந்த ஸ்டாலுக்குள்ளே வந்தாங்கன்னா அப்படி மூட்டையாக அள்ளிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான புக்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. நான் இப்போ தான் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண பழகிறதுனால எனக்கு எந்த புக்ஸை எடுக்கிறதுனே தெரியலை. ஸோ ரேண்டமாக அப்படியே பார்த்துட்டே வந்தேன், புக்ஸில் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி. மோட்டிவேஷன் பிக்சர்ஸ், அப்புறம் வீட்டில் நம்ம அழகுக்காக வைக்கிற நிறைய பிக்சர்ஸ்ன்னு சொல்லி இங்கே நிறைய ரேரான பிக்சர்ஸ்லாம் இருந்தது. எக்ஸிபிஷனை மெயினாக அரேஞ்ச் பண்ணவங்க கனிமொழி எம்பி அவங்களும் சிஎம் ஸ்டாலின் இவங்க தலைமையில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ப்ராடக்டெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக ஸ்டால்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. குட்டீஸ்க்கு உட்டுலேயே நிறைய விளையாட்டு ஜாமான் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது உட்டில் தான் இருந்தது. இந்த ஸ்டாலில் இருக்கிற ஐட்டம் ஃபுல்லுமே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கலான்னு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒர்த்தபிள் தான். நம்ம தாயம் உருட்டி விளையாடுற டைஸே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுவும் உட்டில் தான் இருந்துச்சு.
புக் ஸ்டாலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்டால் தான் வந்துட்டு வாழ்ந்து காட்டுவோம். இந்த ஸ்டாலோட நேம் வந்துட்டு இங்கே வந்து லேடிஸ் ஒரு 5-6 பேர் சேர்ந்து அவங்கவுங்க ஓன் ப்ராடக்டை வந்து இங்கே சேர்த்து வச்சுருக்காங்க சேல்ஸுக்காக. வெள்ளைப்பொடு இல்லைனா பொக்கே அந்த மாதிரி வைக்கிறதுக்காக கூட பனை ஓலை பெட்டி அப்படின்னு சொல்லி எல்லாமே அழகழகாக செஞ்சுருந்தாங்க. இந்த ஸ்டாலில் இருந்த ஒரு அம்மா வர்றவங்க எல்லாத்துக்கும் ஊறுகாவை டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னு போய் கேட்டோன்னா இது நார்மல் ஊறுகாய் இல்லை, எல்லாமே வந்து மீன் ஐட்டங்களில் செஞ்ச ஊறுகாய். நானும் இந்த அம்மாவோட ஊறுகாவை டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஊறுகாய்ஸ்லாம் வாங்கினேன். இந்த புக் ஸ்டாலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நான் அண்ணா தம்பின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போயிட்டோம். ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு புக்கை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து இந்த குட்டீஸோட ப்ளே ஏரியாவில் தான் எல்லோரும் மீட் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ண குட்டீஸ்க்காக அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ளே ஏரியாவில் வந்துட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆண்டிவேல் தான் டிமார்ட் இருக்குது. ஸோ ஒரு யூட்டர்னை போட்டு டிமார்ட்டுக்குள்ளே வண்டியை விட்டுட்டோம். அங்கே கொஞ்சம் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை டிமார்ட்டுக்கு வரும்போதும் அங்கே ஏதாவது ஒரு திங்ஸ் வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது பார்த்து செக் பண்ணிவிட்டு வேணும்னா வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கேயுமே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. திங்ஸ் அங்கே இன்ட்ரெஸ்டே போயிடும் போல் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ஸோ உள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. கிராசரிஸ் வாங்குகிற கேப்பில் வந்துட்டு ஒரு 2-3 கிச்சன் ப்ராடக்ட்டும் நான் இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கிச்சனுக்கு எவ்வளோ திங்ஸ் வாங்கினாலும் பற்ற மாட்டேங்குது. பார்க்குற எல்லாத்தையும் எடுக்கணுன்னே தோணுது. எல்லாத்தையும் எடுத்தோன்னா நம்மளோட பட்ஜெட் தாங்காது. ஸோ அப்பப்போ போகிறப்ப ஏதாவது ரொம்ப ரேராக தேவைப்படுற திங்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிப்பேன். பார்க்குற எல்லாத்தையும் வாங்கணும்னு தோணுது. இதில் எங்கள் நிலாக்குட்டி வேறு அத்தை இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு சொல்லி ஒன்று ஒன்றா ஆசை காட்டிகிட்டு இருந்தா. இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு எப்படியோ பில்லை போட்டு வெளியில் வந்துட்டோம். இன்றைக்கி ஆயுத பூஜை அப்படிங்கிறதுனால வெளியில் எதுவும் சாப்பிடல. டிமார்ட்லேயுமே ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் சாப்பிட்ற ஸ்டால் எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தது. இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா குட்டீஸ்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.